மதுரை மத்திய தொகுதியில் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். உரிய நடவடிக்கை எடுத்து மக்களை காப்பாற்றுங்கள் என்று அவரின் இடத்திலே சொன்னார். எதற்காக சொல்லிட்டு சொன்னா, இன்னைக்கு எதை வேணாலும் தடுத்து விடலாம். நாம் பெற்ற குழந்தைகள் நம் கண் முன்னே அழிகின்ற சூழ்நிலை தமிழகத்திலே வந்துவிட்டது என்பதை மட்டும் நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும். நான் பல முறை பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையிலே முதலமைச்சரிடத்திலே எச்சரிக்கை கொடுத்தோம். தமிழகத்திலே போதைப் பொருள் விற்பனை அதிகமாக இருக்கின்றது, போதைப் பொருள் நடமாட்டம் அதிகமாக இருக்கின்றது, கட்டுப்படுத்துங்கள், இல்லாவிட்டால் தமிழகம் இன்னைக்கு சீரழியக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு விடும் என்று எச்சரித்தோம். எதையுமே காதில் வாங்கிக்கல. இப்போ இன்றைக்கு மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் இந்த போதைக்கு அடிமையாகி சீரழிஞ்சு இப்போ முதலமைச்சர் சொல்றார். இன்றைக்கு ஊடகத்தில் நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க, இளைஞர்களே போதையின் பாதையில் செல்லாதீர்கள். எப்ப சொல்றீங்க? எல்லாம் போதைக்கு அடிமையாகி சீரழிஞ்சு இன்றைக்கு அந்த குடும்பமே நடுத்தருவுக்கு வந்த பிறகு நானும் அதை முதலமைச்சர் இந்த கருத்து சொல்றார். பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் நாங்கள் சொன்ன கருத்தின் அடிப்படையில் நீங்கள் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் தமிழகத்தில் போதைப் பொருள் முற்றிலும் ஒழித்திருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் எதிர்க்கட்சி சொல்வதையெல்லாம் அலட்சியப்படுத்திவிட்ட காரணத்தினாலே தமிழகத்தில் போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக இன்றைக்கு உருவெடுத்து விட்டது. இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொன்னால், இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்று சொன்னால், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்தால் தான் இதற்கு முடிவு கட்ட முடியும். ஒரு டிஜிபி இருந்தார், அது யாருன்னு உங்களுக்கு தெரியும், ஓய்வு பெற்று போயிட்டார். இந்த கஞ்சா ஒழிப்புக்கு, இந்த கஞ்சாவை முழுமையாக ஒழிப்பேன் என்று 2.0, 3.0, 4.0 போட்டு ரிட்டையர் ஆகி போயிட்டார். ஆக நான் கூட சொன்னேன், பரவாயில்ல, காவல்துறை சட்ட ஒழுங்கு காவல்துறை தலைவர் இதில் கையில் எடுத்திருக்காரு, அரசாங்கம் எடுக்கவிட்டாலும் காவல்துறை இதற்கு உண்டான முயற்சி எடுக்குது, பரவாயில்ல, தமிழ்நாட்டில் இருக்கின்ற மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் காப்பாற்றப்படுகிறார்கள் என்று எண்ணின. அவர் போட்டுக்கிட்டே கடைசி ரிட்டையர் ஆகி போனதுதான் மிச்சம். ஆக தமிழகத்தில் காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லை. 6 மாசத்துல 6 பேர் காவலர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. எல்லாம் போதை ஆசாமியால் இன்றைக்கு காவலரே தாக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு தமிழக அரசு செயலற்ற அரசாக இன்றைக்கு காட்சி அளித்துக் கொண்டு என்பதை மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, அதோட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஜாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்ட கட்சி. ஆகவே எங்களுக்கு ஜாதி மதம் அதெல்லாம் எங்க கட்சி கிடையாது. எல்லா ஜாதிக்காரர்களும் எல்லா மதத்தை சார்ந்தவரும் இருக்கிறோம். எங்களுடைய ஆட்சியில் சட்ட ஒழுங்கு பாதுகாக்கப்பட்டது. தமிழகம் 31 ஆண்டுகாலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திலே ஆண்ட போது தமிழகத்திலே ஜாதி சண்டை கிடையாது, மத சண்டை கிடையாது. தமிழகம் அமைதி பூங்காவாக விளங்கி வந்த மாநிலம் தமிழ்நாடு. ஆனால் வேண்டுமென்றே திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழக தலைவர், அவருடைய கூட்டணி கட்சி தலைவர் எல்லாம் ஒரு தவறான கருத்தை பரப்பி வருகிறார். இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி, அண்ணா திமுக கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டது. இது சிறுபான்மை மக்களுக்கு எதிராக இருக்கின்ற ஒரு தோற்றத்தை இன்றைக்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார். ஆக அருள் கூர்ந்து சிறுபான்மை மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு முழுமையாக பாதுகாப்பு, மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். 31 ஆண்டு காலத்தை புரட்டி பாருங்க, அண்ணா திமுக வரலாற்றை பாருங்க. அண்ணா திமுக ஆண்ட காலத்திலே தமிழக மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள், சட்ட ஒழுங்கு எப்படி பாதுகாக்கப்பட்டது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அதோட அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி அமைச்சிட்டு, அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சிக்கு அடையின என்ன திமுக கூட்டணி வைக்கலையா? 1999 திமுக பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கூட்டணி வச்சாங்க. அப்போ வாஜ்பாய் அவர்கள் பாரத பிரதமராக இருந்தார். அந்த கூட்டணி வெற்றி பெற்று மத்தியிலே பாரத பிரதமர் நம்முடைய அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் பாரத பிரதமர் வந்தாரு. அப்ப திமுக கட்சி சேர்ந்த திரு முரசொலி மாறன் அவர்கள் மத்திய அமைச்சராக இருந்தார். போட்டோ பாருங்க, நாம சொன்னா பொய்யும்பாங்க. வேறு கருணாநிதி ஒரு பக்கம், முரசொலி ஒரு பக்கம், 2 பேரும் எப்படி பிரைம் மினிஸ்டர் கிட்ட அப்படியே பக்குவமா அந்த மைக்கெல்லாம் சரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இவர்கள் வச்சா கூட்டணி வச்சா அந்த கட்சி நல்ல கட்சி, அண்ணா திமுக கூட்டணி வச்சா அது மோசமான கட்சி. 2001 சட்டமன்ற பொது தேர்தல் தமிழகத்தில் நடைபெற்றது. அப்பொழுது திமுக பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சு தான் போட்டிட்டாங்க. அப்பெல்லாம் நாடாளுமன்ற தேர்தலையும் பாரதிய ஜனதாவோட திமுக கூட்டணி வச்சிருந்தது, சட்டமன்ற தேர்தலையும் பாரதிய ஜனதா திமுக கூட்டணி வச்சது. அப்பெல்லாம் ஸ்டாலின் அவர்கள் பாரதிய ஜனதா பத்தி எதுவும் பேசல.
ஆனால் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி வைத்தவுடன் தவறான கருத்தை பரப்புகிறார் என்பதை இன்றைக்கு சிறுபான்மை மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டு அதோட